வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மீன் சேமியா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து நான் 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம வீட்டிலேயே வாங்கிட்டு வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டுருக்கேங்க. வெங்காயங்க 2 நல்ல பெரிய சைஸில் பொடிசாக பெரிய வெங்காயம் எடுத்துங்க. பொடி சைஸாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீரி வச்சுங்க. தக்காளி 1 வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிச்சுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க. சேமியா பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிறதுனால நான் 4 தான் எடுத்துருக்கேங்க. நீங்கள் குட்டிஸாக இருந்துச்சிங்கன்னா ஒரு 5-6 கூட எடுத்துங்க. முட்டை 2 வச்சுருக்குங்க. இப்போ நம்ம இந்த மீனை வந்து துண்டு வந்து பொடிசாக உதிர்த்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சேமியாவையும் அது மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாக உதிர்த்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா சேமியா உதிர்த்தாச்சுங்க. அதே மாதிரி மீனை நம்ம உதிர்த்து எடுத்து வச்சாச்சு. ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் எப்பவுமே கொஞ்சம் துடுக்காக ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கு. அதில் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெயிலேயே வதங்கிட்டங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்திக்கலாங்க. இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. பட்டுன்னு வதங்கும். நல்லா வதக்கி விடணுங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க சேர்த்துக்கலாம். சின்ன கரண்டியில் 1 சேர்த்துங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டால் டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு வதங்கினது போட்டால் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீயாதுங்க. அதனால் இந்த மாதிரி டைமில் போட்டுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கிச்சுங்க. பச்சை வாசனை எல்லாமே போயிடணுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே இது கொஞ்சமாக ஓரங்கட்டிடலாங்க. அப்படி நடுவில் மட்டும் இடம் ஃப்ரீ பண்ணிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்திக்கலாங்க. அதை மட்டும் சேர்த்திட்டு அப்படியே அந்த இதுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி முட்டாக வரங்க. அந்த அளவுக்கு நம்ம அப்படியே பண்ணிகிட்ருக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் வதங்குது. டைம் எடுத்து வதக்குனாங்க. நல்லா முட்டை ஆன பிறகு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலக்கிடணுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்திக்கலாங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுக்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க, 4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகு பொடி கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விடுங்க. இப்போ பச்சை வாசனை போயிட்டு இருங்க. நம்ம போட்ட மிளகாய் பொடிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ ஒரு முறை இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே வந்துங்க உப்பு நம்ம கம்மியாக தான் சேர்த்திருக்கோம். இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, மீன் சேமியா ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் லீவில் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் நம்ம அடிக்கடிக்கும் நான்வெஜ் எடுக்குங்களா, அந்த மாதிரி டைமில் மீன் எடுக்கும்போது இந்த மாதிரி மீன் சேமியா செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு கண் பார்வை நல்லா தெரியும், உடம்பு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சுவையான மீன் சேமியா ரெடி ஆகிடுச்சுங்க. லீவு நாளில் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.